SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 சென்னை மண்டலத்தில் தேர்வு நடைபெறும் நாள் 26/1/2025. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. சனாதன கும்பலின் செயல் திட்டத்திற்காக சீமான் செயல்படுவதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை மத்திய அரசு கைவிட்டிருப்பது மகிழ்ச்சி என்றும் இது தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் கூறினார். மேலும் பரந்தூர் திட்டத்திற்கு இதற்கு மேல் தடை விதிக்கப்படாது எனவும் தெரிவித்தார். சீமான் அவர்கள் பேசுவது ஒரு குதர்க்கவாதம். அந்த குதர்க்கவாதத்திற்கு யாரும் ரெஸ்பான்ஸ் செய்ய முடியாது, பதிலே சொல்ல முடியாது, கேள்வியை எழுப்ப முடியாது. இந்த கருத்து என்பது வெறும் கவன ஈர்ப்புக்கானதாக இருக்கிறது. தன்னை பற்றியே எல்லோரும் பேச வேண்டும் என்பதாக இருக்கிறது. சனாதன கும்பலின் செயல் திட்டத்திற்கு இவர் பாதை அமைத்து கொடுப்பதாக அமைகிறது. வேண்டுமென்றே திட்டமிற்றே எல்லாம் தெரிந்தே சனாதனிகளுக்கு தமிழ் மண்ணில் அரசியல் செய்வதற்கான அடித்தளத்தை அமைத்து தருகிறார். பிரபாகரன் அவர்களை நான் சென்னையிலும் சந்தித்திருக்கிறேன், வன்னியிலும் ஒரு முறை அல்ல இருமுறை சந்தித்திருக்கிறேன். சில நிமிடங்கள் அல்ல மணிக்கணக்கில் அவரோடு தனிமையில் அமர்ந்து நான் பேசியிருக்கிறேன். ஒருபோதும் அவர் பெரியாரை பற்றியோ திராவிட இயக்கங்களை பற்றியோ குறை சொன்னதில்லை. அண்ணன் பிரபாகரன் அவரிடத்திலும் அந்த தெளிவு இருந்தது, அதிலே உறுதி இருந்தது. ஆனால் சீமான் அவர்கள் பேசுவது மேதகு பிரபாகரன் அவர்களையே இழிவுபடுத்துவது போல் இருக்கிறது. ஆகவே அவர் குதர்க்கவாதத்தை முன்வைக்கிற போது அதற்கு யாரும் பதில் சொல்ல முடியாது.